வணக்கம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட நாளையோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். டிசம்பர் 11 டிசம்பர் 2025ஓட அனாலிசிஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பேட்டர்ன். நம்ம ஏற்கனவே இதுக்கு வீடியோவும் கொடுத்துருந்தோம். நிஃப்டி என்னோட வியூ வந்து பேரிஷ் தான் சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருந்தேன். இந்த இதுல இருந்து நிஃப்டி ஃபால் ஆகி கீழே மறுபடியும் அந்த 710 20 710 700 ரேஞ்சுக்கு தான் நிஃப்டி வரணும். இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லையாங்கிறத நீங்க பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். பிளஸ் டெலிகிராம் சேனல்லே கூட நிஃப்டி எந்த மாதிரி பேட்டர்ல ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி பேட்டர்ல ட்ரேட் ஆகும், இது வந்து சைட்வைஸ் ஆகும். அதுக்கப்புறமா இந்த இதுல பிரேக் அவுட் கிடைக்கும் போது, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கிடைக்கும் போது இந்த பேட்டர்ன்ல நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொடுத்துருந்தோம். ப்ராப்பரா என்ன ஃபார்மேட்ல கொடுத்துருந்தோமோ அதே டைரக்ஷன்ல தான் நிஃப்டி போயிருந்துச்சு. ஸோ இதுதான் டெலிகிராம்ல ஏற்கனவே இந்த லெவல்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இந்த சேனல்ல டிராவல் ஆகுது அப்படிங்கிறத இதுதான் கொடுத்துருந்த லெவல்ஸ். ஸோ இந்த ஜோன்ல ட்ரேட் எதுவும் பாசிபிள் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா இதுக்கு கீழே தான் ட்ரேட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுவும் பியரிஷ் வியூ தான். ஸோ மேலே போனாலும் இந்த ட்ரேடுக்கும் பாசிபிலிட்டிஸ் இல்லைங்கிறதும் சொல்லியிருந்தோம். திரும்பி போனால் பவுன்ஸ் பேக் ஆகலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்கும்போது இந்த சைட்ல ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் போயிட்டு இருக்கு. இது சப்போர்ட்டை பிரேக் பண்ணா கூட ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல என்ட்ரி அமையும் அப்படிங்கிறதையும் கிளாரிஃபை பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இதில் பிரேக் அவுட் பண்ணும்போது கூட நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம், ஒரு நல்ல என்ட்ரி அமையுங்கிறது கிளாரிஃபை பண்ணியிருந்தோம். ப்ளஸ் வந்து கீழே வரும்போது இந்த பேட்டர்ன்ல வரும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே கொடுத்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் தான். ஸோ இதுல இந்த டைரக்ஷன்ல நிஃப்டி வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த டைரக்ஷன்ல ஒரு டவுன் ட்ரெண்ட், அப்புறம் ரீடெஸ்ட், மறுபடியும் டவுன் ரீடெஸ்ட், இந்த பேட்டர்னையும் கொடுத்துருந்தோம். நம்ம எப்படி கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி தான் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. கொடுத்த உடனே ஒரு நல்ல என்ட்ரி, ஒரு ரீடெஸ்ட்டும் ஒரு நல்ல என்ட்ரி அதில் அமைஞ்சிருந்துச்சு. இதுல அப்படியே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து நிஃப்டி நம்ம என்ன டைரக்ஷன்ல என்ன பேட்டர்ன்ல கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி ஒரு கீழே டவுன் ட்ரெண்ட், அப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன், மறுபடியும் டவுன் ட்ரெண்ட், ஒரு சின்ன கரெக்ஷன். இந்த இது வரைக்கும் கொடுத்துருந்தோம் 710 700 இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஆனா நேற்றுக்கு மாதிரியே நேற்றுக்கும் இதே அளவு தான் கொடுத்துருந்தோம் 700 710. ஆனால் கரெக்டா 730 வரைக்கும் வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. இன்னைக்கும் கரெக்டா 730ங்கிற ரேஞ்சு கிட்ட தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. நேற்றையோட லோ கிட்டே தான் வந்திருக்கு, அதை தாண்டி இன்னும் வரல. ஸோ இன்னும் இந்த ரேஞ்சை நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண இன்ட்ராடேல ப்ரெடிக்ட் பண்ண பேட்டர்ன் வந்து பர்ஃபெக்டான ஒர்க் ஆயிருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்திருக்கு. இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இது வரைக்கும் நேற்றுக்கு வந்த லோ வரைக்குமே நிஃப்டி மறுபடியும் வந்திருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் லோ வரைக்குமே நிஃப்டி ப்ராப்பரா மறுபடியும் வந்திருக்கு. அதுக்கு மேல சப்போர்ட் எடுத்து அப்படியே இருக்கு. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன அசீவ் பண்ணியிருந்தோம் அது அப்படியே பர்ஃபெக்டா நடந்திருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம மறுபடியும் இந்த லெவல் வரது மட்டும் தான் பாக்கி. ஸோ அது நாளைக்கு நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். இன்னும் என்னோட வியூல எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ நேற்றுக்கு என்ன அனலைஸ் பண்ணியிருந்தோமோ அதே பேட்டர்ன் தான், எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ மறுபடியும் இந்த பேட்டர்ன்லேயே 730 ரேஞ்சிலே க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால நாளைக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். ஓகேவா? இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி தொடர்ந்து கீழே வரும் 25,400 லெவலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லையும் பார்த்துடலாம். 2 ஹவர்ஸ்க்கு மாத்திக்கிறேன். சரி, இப்போதைக்கு இப்படிதான் இருக்கு நிஃப்டி. நம்மளோட சப்போர்ட் லைனுக்கு பக்கத்திலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சை இனி உடைக்கணும். இந்த ரேஞ்சை உடைச்சாதான் அடுத்தடுத்த தொடர்ந்து ஃபால் எதிர்பார்க்க முடியும். இந்த ரேஞ்சை உடைக்கும் பட்சத்தில் நாளைக்கு 25,500 ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். 700 600 500 250 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குல்ல. ஸோ மேபி இதுக்கிட்ட வரைக்கும் வரலாம். 600 இந்த ரேஞ்சை உடைக்கணும். நாளைக்கு இந்த ரேஞ்சை உடைக்குதா இல்லையாங்கிறத பார்க்கணும். இந்த ரேஞ்சை உடைச்சிச்சுன்னா நம்மளோட அடுத்த டார்கெட் வந்து 25,550 இருக்கும். ஓகேவா? இந்த ரேஞ்சை உடைக்கணும். இந்த ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் சொன்ன உடைக்கணும். இப்போ ஒரு நல்ல சப்போர்ட் 25,730லையும் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஜோன்லேயே இது மூணாவது தடவையா சப்போர்ட் எடுக்குது. மூணாவது தடவை சப்போர்ட் எடுக்குது. இந்த லைனை நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த சப்போர்ட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இது வரைக்கும். ஓகேவா? 730. ஓகே, ஏற்கனவே இது உங்க ஒரு தடவை சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆயிருந்துச்சு. மறுபடியும் அதே ஜோன்ல சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆயிருந்துச்சு நேற்றுக்கு. இன்னைக்கு அதே ஜோன் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த ஜோன் கிட்டேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஜோன்ல எந்த மாதிரி நிஃப்டி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். பட் ஸ்டில் ஓவராலா என்னோட வியூ வந்து ஸ்டில் பியரிஷ் தான். இதை பிரேக் பண்ணி கீழே வருங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா இதை பிரேக் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ நாளைக்கு இதுல இருந்து தொடர்ந்து கீழே வந்து இதை பிரேக் பண்ணிடலாம். இல்ல இதுலயே கொஞ்சம் சைட் வைஸ் மூவ் கொடுத்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுக்கலாம். 25,550யும் அது தொடர்ந்து போகும். கீழே போகும் பட்சத்தில் வரும் நாட்களில் 25,430ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். ஸோ இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டான 25,000 வரைக்கும் நிஃப்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
நெக்ஸ்ட் வீக்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீக்ல 25,000 வரைக்கும் வரையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த ரேஞ்சை, நாளைக்கு இந்த ரேஞ்சை உடைக்கணும். இந்த ரேஞ்சை உடைச்சு கீழே வரும் பட்சத்தில் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 25,550யும், அடுத்து 25,430யும், தொடர்ந்து 25,320, அது தொடர்ந்து இது வரைக்கும் வரலாம். ஸோ நாளைக்கு இன்ட்ராடேல எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, 15 மினிட்ஸ்லேயே பார்த்துருவோம். ஸோ இன்ட்ராடேல நாளைக்கு இந்த ரேஞ்ச் கிட்டே, ஸோ இப்போதைக்கு நம்ம இது ஒரு டபுள் பாட்டமாகவும் பார்க்க முடியும். இதுல ஒரு சப்போர்ட் இருக்கு, பிளஸ் இதுல ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ நாளைக்கு எந்த என்ட்ரியும் எடுக்கிறதுக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதா இல்லையாங்கிறத பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கிறனால இப்படி கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போயிட்டு வேணா கூட பவுன்ஸ் பேக்கை மறுபடியும் வரலாம். ஸோ இந்த மாதிரி அப் ட்ரெண்ட் கொடுக்குறதா இல்லையாங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அப் ட்ரெண்டை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா, இந்த ரேஞ்சை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 15 மினிட்ஸ்ல இப்படி ஒரு ட்ரெண்டை நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டா எடுத்துக்கிறேன்னா, எதை வேணும் கனெக்ட் பண்ணலாம். நான் பிக் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த பாடியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேஃபர் சைடுக்கு நான் இந்த பிக், இந்த லெக்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த 3 லெக்கையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டபுள் பாட்டம் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நாளைக்கு பார்க்கறதுக்கு இந்த ஒரு பாட்டம் இருக்கு, இந்த ஒரு பாட்டம் இருக்கு இல்ல. நிஃப்டி நாளைக்கு இப்படி இது வரைக்கும் வந்திருக்கு, இந்த ஒரு பாட்டம் எடுத்துருச்சு. தொடர்ந்து இப்படி பாட்டம், இந்த டபுள் பாட்டம் ஒர்க் ஆகுதா, ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஜோன் பிரேக் பண்ணணும். இல்லை இதுல ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல, இதுல ரெஜெக்ஷன் கொடுத்துருக்கு நேற்றுக்கும் இன்னைக்கும். இது நேற்றுக்கு இதுவும் இன்னைக்கு தான். ஓகே, ஸோ இன்னைக்கோட ட்ரெண்ட் வந்து தொடர்ந்துல தான் வந்திருக்கு. இதுல ஒரு ரெஜெக்ஷன் இருக்கு, மறுபடியும் அந்த ஜோன்ல ரெஜெக்ஷன். ஓகே, ஸோ மூணாவது டேவாட்டு நாளைக்கு ஓப்பன் ஆகும், இதுக்கு உள்ளே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இது பிரேக் பண்ணதா இல்லையாங்கிறத பார்க்கணும். பிரேக் பண்ணலன்னா இப்படி தொடர்ந்து கீழே வந்து இது பிரேக் பண்ணி கீழே போயிடும். ஓகேவா? ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கணும்னா இந்த ஜோன் நாளைக்கு பிரேக் பண்ணணும். இந்த ஜோனை பிரேக் பண்ணி இப்படி மேலே போச்சுன்னா ஓகே, டபுள் பாட்டம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த அப் ட்ரெண்ட் இது வரைக்கும் கண்டினியூ ஆகலாம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு இது. இல்லை இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி தொடர்ந்து இந்த வரைக்கும் போகணும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி இதை பிரேக் பண்ணி மேலே போகும் பட்சத்தில் நம்ம டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி மேலே போகும் எடுத்துக்கலாம். இல்லை மார்னிங்லேயே இந்த ரேஞ்ச்ல இருந்து இப்படியே போய் இதுல ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட இந்த டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் மறுபடியும் நாளைக்கு ஒரு டவுன் ட்ரெண்டோட கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். இதை பிரேக் பண்றதுக்காக வெயிட் பண்ணணும். ஓகே, இந்த ஜோனை பிரேக் பண்றதுக்காக வெயிட் பண்ணணும். பிரேக் பண்ண பட்சத்துல 25,550ங்கிறது அடுத்த லெவல் ரேஞ்சா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னோட நிஃப்டியோட எக்ஸ்பெக்டேஷன். நாளைக்கு பார்க்கலாம் அது நடக்குதா இல்லையான்னு. பேங்க் நிஃப்டியும் குயிக்கா ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட அதே தான். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த ஆல் டைம் ஹை கிட்ட போய் இது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் புது ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணி இருந்துச்சுல ரீசெண்டாக, அதுல இருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து கீழே வந்துட்டு இருக்கு. அடுத்து ரிஜெக்ஷன் கொடுத்து வர்றதுக்கும் நீங்க ஓவரால் சார்ட்ல பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது, மந்த்லி சார்ட்ல அது ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸும் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட நவம்பர் 2022 வருஷத்துல இருந்து அந்த ஜோன்ல பிரேக் பண்ணாம தான் பேங்க் நிஃப்டி ட்ராவல் ஆயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சு. ஓகேவா? இந்த ஜோனுக்குள்ளே தான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பாட்டம்ல பாத்தீங்கன்னா இதுதான் சப்போர்ட், இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல இருந்து இப்படி மேல போறதும் இந்த சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணி இதுக்குள்ளேயே தான் பேங்க் நிஃப்டி டிராவல் ஆயிட்டு இருக்கு. இதை இது வரைக்கும் பிரேக் பண்ணவே இல்லை. இப்போ 2022 இருந்து. ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த தடவையும் பிரேக் பண்ணாம இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ரிவர்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது என்ன கன்ஃபார்ம் பண்ணுறது, நம்ம நிஃப்டி ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னா அதை இது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குது. ஸோ ஆல்ரெடி ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கு, ஏற்கனவே பல வருஷமா அந்த சிஸ்டம் ஜோன்ல டச் பண்ணி ரிஜெக்டும் ஆயிருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், கீழே ஆப்வியஸா சப்போர்ட் நோக்கி போனது, இந்த சப்போர்ட்டுக்கு வரணும், அட்லீஸ்ட் இந்த ரேஞ்ச் சப்போர்ட்டுக்கு அதை வரணும் இப்படி. ஓகேவா? ஸோ இதை தான் பேங்க் நிஃப்டியில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் பேரிஷ் தான் இப்போதைக்கு.
டைம் ஃப்ரேம் மாத்திக்கலாம், ஒன் டேல மாத்திக்கிறேன். பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, ஸோ பேங்க் நிஃப்டியில இந்த மாதிரி சப்போர்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த சப்போர்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ரேஞ்சில் இது ஒரு டெய்லி கேண்டல்ல வச்சிருக்காங்க, டெய்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்காங்க. ஓகேவா, இதுல ஒரு சப்போர்ட் இருக்கு 58,785 780ங்கிற ரேஞ்சில் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. இந்த ரேஞ்சில் ரொம்ப நாளா ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணாம இருக்கணும். இதை பிரேக் பண்ணாத பட்சத்துல வேணா மறுபடியும் இதுல வந்து டச் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அடுத்த இந்த ஹையை டெஸ்ட் பண்ணி இதுல இந்த ரெசிஸ்டன்ஸ் மெயின் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணாமலே விவசாயம் வந்துடுச்சு. அதை ஃபில் பண்றதுக்காக போகலாம். ஓகே, 60,750ங்கிறதுக்காக ஃபில் பண்றதுக்காக போகலாம். இந்த ப்ராபபிலிட்டி கம்மி தான், மேக்ஸிமம் இந்த ப்ராபபிலிட்டி கம்மி தான். ஸோ இப்போதைக்கு நிஃப்டியும் பெரிய ஜோன்ல இருக்கிறதுனால பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட் பண்ற மாதிரி இதை பிரேக் பண்ணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கலாம். இதை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல அடுத்த லெவல் 58,300, அதுக்கு அடுத்தால 57,670, அதை தொடர்ந்து இது வரைக்கும் வரலாம் 57,130ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இப்போதைக்கு நிஃப்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 57,130 வரைக்கும் இன்ட்ராடேல. ஓகேவா, விச் மீன்ஸ் நாளைக்கு ஒரு 2-3 நாள் செஷன்ல இது வரைக்கும் 57,160 ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி வர்றதுக்கான பேங்க் நிஃப்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல ஒரு பெரிய ஃபால் பேங்க் நிஃப்டிலையும் எதிர்பார்க்கலாம். 52,000 வரைக்குமே ஒரு நல்ல ஃபால் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 52 தானே? எஸ், ஓகே. 52,000 வரைக்குமே ஃபால் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இப்போ உடனே போய் நடக்க போதில்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும்தான். இதை பிரேக் பண்ணதா இல்லையாங்கிறத பார்க்கணும். பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தால 57,600, 57,200 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 1 ஹவர்லையும் பார்த்துடலாம். ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே ஓகே, ஸோ இது வரைக்கும் 57,100ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் 1 ஹவர்ல இது ஒரு ப்ராப்பரான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்ல முடியாது. ஆல்ரெடி 2 தடவை ஃபார்ம் ஆயிடுச்சு நினைக்கிறாங்க. கரெக்ட், பார்த்தலாம். டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிட்டு 4 ஹவர்ஸ். ஓகே, ஓகே, ப்ராப்பரான ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் பியரிஷ் தான். இப்போதைக்கு இன்ட்ராடேல இதுதான் வியூ. ஓகேவா, 1 ஹவர் இன்ட்ராடேல பேங்க் நிஃப்டியும் பெரிஷா தான் இருக்கு. இந்த சோனை வாட்ச் பண்ணணும். இந்த சோனை பிரேக் பண்ண பட்சத்துல 58,700 இந்த சோனை பிரேக் பண்ண பட்சத்துல நிஃப்டி பேங்க் நிஃப்டி தொடர்ந்து ஃபால் ஆகி ஒவ்வொரு சப்போர்ட்டா உடைச்சு 57,600ங்கிற லெவல்ல அடுத்த நல்ல சப்போர்ட் இருக்கு. இதுல இருந்து 57,600 வரைக்கும் வரலாம். அதுக்கும் கீழே இந்த ட்ரெண்ட் லைன் 56,800, 56,900. ஓகே, இது வந்து நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் மாற்றும்போது இந்த ஜோன் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ எவ்வளோ குயிக்காக வருது அப்படிங்கிறத பொறுத்து அந்த ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, ஸோ இதுல இருந்து இதுதான் இப்போதைக்கு சப்போர்ட் ஜோன். இப்போதைக்கு 58,000 ஓகே, 58,780ங்கிற ஜோன் தான் சப்போர்ட். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் தொடர்ந்து கீழே வரலாம். அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட்டா 57,600 லெவல்ங்கிறது ஆக்ட் ஆகும். அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் 56,900 வரைக்கும் நிஃப்டி வரலாம். இந்த ட்ரெண்ட் லைனை இதுல இருந்து பிரேக் பண்ணும் பட்சத்தில் அடுத்து 57,600 அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் பேங்க் நிஃப்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியில என்னோட வியூ. ஸோ பேங்க் நிஃப்டி 50 ரெண்டும் இப்போதைக்கு பேரிஷா தான் இருக்கு. பார்க்கலாம், வரும் நாட்கள்ல எதிர்பார்த்தது மாதிரி நம்மளோட சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நிஃப்டி வந்து 25,500 ரேஞ்ச் வரைக்கும் போகுமா, ஃபர்ஸ்ட் 550 டச் பண்ணோம், அப்புறம் 430, 320, அப்புறமா 500 லெவல் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்லாம் கொடுக்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.